Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கொடி கம்பங்களை அகற்றுக என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்றிட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கொடி கம்பங்களை அகற்றுக என்று அமைச்சர் துரைமுருகன் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்றிட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அளித்த தீர்ப்பினை ஏற்று பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சாதி மத நிறுவன அனைத்து கொடிக்கம்பங்களும் 12 வாரங்கள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பின் அடிப்படையில் இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி, போரூர் மற்றும் வார்டு உள்ளிட்ட இடங்களில் திமுக நிர்வாகிகள் தங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில், பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்றும் தற்போது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக கொடிக்கம்பங்கள் விவரங்களை உடனடியாக தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அகற்றப்பட்டது தொடர்பான செய்திகளை உடனடியாக தலைமை கழகத்துக்கு கூற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.